Hi everyone, welcome to our channel. Group 2, Group 2 and Group 4 கான free test batch பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் டெஸ்ட் நம்பர் 4 இருக்கும். இன்னைக்கு மண்டே. ஸோ நம்ம ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருப்போம். இனிமேலும் யூடியூப் செஷன்ஸில் எந்தெந்த டேவுக்கு என்னென்ன கிளாஸ், எந்தெந்த டைமுக்கு என்னென்ன வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக வீக் அன்னைக்கு எந்தெந்த டேஸில் என்னென்ன கிளாஸோ அதுக்கு பி ரெடியாக இருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு மண்டே. ஸோ 4 o'clock இருக்கும். ஸோ இன்னைக்கு 4 o'clock வீடியோ என்ன அப்படின்னா Group 4, Group 2 and 2A ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் 4 எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஓகேவா? ஸோ அடுத்து வெனஸ்டே அன்னைக்கு பாலிட்டி கிளாஸ் இருக்குது மார்னிங் 10 o'clock. ஸோ என்னென்ன டேக்கு என்னென்ன கிளாஸ் அப்படிங்கிறதுக்கான ஸ்கெடியூலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்கோங்க. அதே போல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில். அதே போல் நம்ம ஆப்பை இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஎன்எம் மெட்டீரியல் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீயாக அதெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகலாம். 100 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான போர்ஷன் என்ன அப்படின்னா ஐஎன்எம் தான் போர்ஷன். கவனிங்க. கீழ்கண்டவற்றுள் எம்ஜி ரானடேவுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தக்கான கல்விக் கழகம், பூனா சர்வஜனிக் சபா, விதவை மறுமண சங்கம் மட்டும்தாங்க எம்ஜி ரானடேவுடைய தொடர்புடையது. இந்த லண்டன் இந்திய சங்கம்லாம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடையது கிடையாது. ஆக்சுவலி எம்ஜி ரானடே அப்படின்னா இவரோட ஃபுல் நேம் இல்லைன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சுருக்கி எம்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவருடைய காலகட்டம் என்னன்னா 1842 1901 வரைக்கும் இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிறத 1884 உருவாக்கியிருப்பாரு. அடுத்து பூனா சர்வஜனிக் சபாவை 1870 உருவாக்கியிருப்பாரு. விதவை மறுமண சங்கத்தை 1861 உருவாக்கியிருப்பாரு. ஸோ அப்போ லண்டன் இந்திய சங்கம் இவருடையது கிடையாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு, தேர்ட், ஃபோர்த், அப்போது எந்த ஆப்ஷன்? சி தான் இதுக்கு ஆன்சர். 1, 3 மற்றும் 4 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்து செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. 1760ஆம் ஆண்டு அயர்கூட் மற்றும் கவுண்ட் டீலாலிக்கு இடையே நடைபெற்ற போர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, வந்தவாசி போர் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3ஆம் கர்நாடக போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலகட்டம் 1756 to 1763. ஸோ ஐரோப்பாவில் ஒரு 7 ஆண்டு போர் அப்படிங்கிறது வெடிச்சது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 3ஆம் கர்நாடக போர் வந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. சரி, ஓகே. வந்தவாசி போர்னா அதற்கான ஆண்டு 1760. ஸோ 1760 ஜான் 22. ஸோ அப்போ தான் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அயர்கூட் அவருடைய தலைமையில் ஆங்கிலேய படை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாலி தலைமையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு படையும் வந்து ஃப்ரெஞ்சு படையை முற்றிலும் வந்து தோற்கடித்தது. ஸோ இந்த போரில் வந்தவாசி போரில் ஜெனரல் அயர்கூட் தலைமையில் ஆங்கிலேய படை அமைஞ்சிருந்தது. லாலி அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு படை அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த ஆங்கில படை ஃப்ரெஞ்சு படையை தோற்கடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்த அனைத்து குடியேற்றங்களையுமே ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து இழந்துட்டாங்க. ஸோ கவுண்டி லாலி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் இருக்குல்ல, ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு திரும்ப வந்து அழைக்கப்பட்டு உன்னால் எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வர சொல்லி சிறையில் அடைச்சி தூக்கில் போட்டாங்க ஃபைனலாக. அடுத்து 1831 to 32ஆம் ஆண்டில் அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு எதிராக கிளர்ச்சி நடத்தியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, கோல்கள் வந்து பார்த்திங்கன்னா நடத்தினாங்க. கோல் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜார்க்கண்ட்லேயும் ஒடிசாவிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிசா பகுதியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூரும் சிங்பூ, அதாவது ஜார்க்கண்ட் ஒடிசா, ஜார்க்கண்டில் இருக்கிறது சோட்டா நாக்பூர், ஒடிசாவில் இருக்கக்கூடியது சிங்பூ. இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 1831 to 32 இந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி வந்து நடைபெறுது. அதை தான் கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாருடைய தலைமையில் இந்த கோல் கிளர்ச்சி நடந்ததுன்னா, இது வெரி இம்பார்ட்டன்ட், பிந்த்ராய் மற்றும் சிங்க்ராய் இவங்க தலைமையில் நடந்துச்சுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். சோட்டா நாக்பூர் பகுதியோட அரசர் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் வசூலிக்கக்கூடிய வருவாய் வந்து வசூலிக்கக்கூடிய
வேலையை வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கிட்ட குத்தகைக்கு விட்டுட்டாரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சோட்டா நாக்பூர் பகுதியோட அரசர் என்ன பண்ணாருன்னா, வருவாய் வசூலிக்கக்கூடிய படியை வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல அவங்கக்கிட்ட குத்தைக்கு விட்டுட்டாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேளங்களை முழங்கியும் அம்புகளை வந்து விட்டும் வெளியாட்களை வந்து வெளியேற செய்கிறதுக்கு எச்சரிக்கைகளை செஞ்சும் பல வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின தலைவர்கள் தங்களோட கிளர்ச்சியை வந்து பரப்புறதுக்காக செஞ்சாங்க. ஸோ நாங்கள் இது வந்து பழங்குடியினர்களோட இடம் தானே, இதை வந்து நீங்கள் எப்படி வந்து குத்தகைக்கு விடலாம் பணம் கொடுப்போர்கிட்ட அப்படிங்கிறது இவங்களுடைய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ ஆங்கில அரசு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான வன்முறை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அளவிலான வன்முறையை வந்து கொண்டு வந்து இந்த கிளர்ச்சியை கொடூரமாக தான் அடக்குனாங்க. ஸோ கோள்கள் வந்து பழங்குடியின கிளர்ச்சி, ஒரு கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது இது பழங்குடியினர்களுக்கான கிளர்ச்சி தான். ஸோ இவங்க வந்து நிறைய வந்து செஞ்சாலும் ஃபைனலாக ஆங்கிலேய அரசு வந்து பார்த்திங்கன்னா வன்முறை மூலமாக அடக்குனாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் கிழக்கிந்திய அமைப்பு. ஸோ கிழக்கிந்திய சங்கம் அல்லது கிழக்கிந்திய அமைப்புன்னு சொல்லுவாங்க. இதோட காலகட்டம் 1866. இதுக்கு வந்து தலைமை தாங்கியது யாருன்னா தாதாபாய் நெவ்ரோஜி. அடுத்து சென்னை மகாஜன சபை. இது வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு 1884. இது யார் யாரால அமைக்கப்பட்டுச்சுன்னா வீர ராகவாச்சாரியர், நெக்ஸ்ட் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். அடுத்தது பூனா சர்வஜனிக் சபை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1870 அமைக்கப்பட்டது, எம்ஜி ரானடே. அடுத்து பம்பாய் மாகாண சங்கம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1885 வந்து அமைக்கப்பட்டது. இதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா பெரோசா மேத்தா, கேடி திலாங்கு, அதே மாதிரி பத்ருன் தியாப்ஜி, இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கும் பம்பாய் மாகாண சங்கம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதில் ஃபஸ்ட்டு எது வரும்? 1866 வருமா? அடுத்து 1870. இது வந்து ரெண்டாவது, இது ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது. மூணாவதாக சென்னை மகாஜன சபை வரும். நாலாவதாக பம்பாய் மகாஜன சங்கம் வரும். ஸோ அப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு, தேர்டு, செகண்டு மற்றும் ஃபோர்த்து. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்காற்றிய மதராஸ் மாகாண ஆளுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யாருன்னா தாமஸ் மன்ரோ. ஆப்ஷன் பி த ஆன்சர். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1820 27 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுநராக வந்து இருந்திருப்பார். அதே மாதிரி மன்ரோவோட கல்விக்குழு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே 2 முதன்மை பள்ளிகளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரைத்தது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பள்ளிகள், தாசில்தார் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி 2 பள்ளிகளை உருவாக்கணும்னு சொன்னிச்சு. 1835 வில்லியம் பென்டிங் பிரபு வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துறதுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினார் வில்லியம் பென்டிங் பிரபு. ஸோ 1854 சர் சார்லஸ் உட்கல்வி அறிக்கை இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டக்கூடிய துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஏற்படுத்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த உட்கல்வி அறிக்கையை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வில்லியம் பென்டிங் பிரபு பற்றி பார்த்தாச்சு. அடுத்து 1857 சென்னை பல்கலைக்கழகம் வந்து நிறுவப்பட்டுச்சு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஆங்கிலேய ஆட்சியப்போ தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம்னு சொல்கிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, துக்க நாள் என்று அறிவிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, அக்டோபர் 16, 1905. எதுக்காக அறிவிக்கப்பட்டுச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தோட கிழக்கு பகுதிகளை வங்காளத்தோட பிற பகுதிகளில் இருந்து பிரிக்கக்கூடிய முடிவு தான் என்னன்னா வங்காள பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வங்காள பிரிவினைனா 1905 நடந்துச்சு. ஸோ அதாவது வங்காளத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதிகளை வங்காளத்தோட பிற பகுதிகளில் இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இதுக்கு காரணமாக இருந்துச்சு. 1905 ஜூலை 19 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வைஸ்ராய் கர்சன் பிரபு இருக்காருல்ல, ஸோ அவரால் அறிவிக்கப்பட்டதான் இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி அக்டோபர் 16, 1905 அன்னைக்கு பிரிவினை வந்து பார்த்திங்கன்னா முறையாக நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ இந்த நாளில், ஸோ அதனால தான் வங்காளம் முழுக்க இந்த நாளை துக்க நாளாக வந்து அனுசரித்தாங்க. ஸோ இந்த நாளில் அறிவிக்கப்படுது, இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வருது. அடுத்து கவனிங்க,
யாருடைய காலகட்டத்தில் முதல் வட்டார மொழி செய்தித்தாளான சமாச்சார் பத்திரிகை வெளிவந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஓகேவா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கவனிங்க, 1890கள். ஸோ 1890களில் பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவியவர் யார் அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டிகே கார்வே தான் வந்து நிறுவியிருப்பார். 1890 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிகே கார்வே அப்படிங்கிறவர் பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை வந்து நிறுவியிருந்தார். அதே மாதிரி 1914 வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு அப்படிங்கிறது செவிலியர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து பங்காற்றியது தான் இந்த மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு. இது 1914. ஸோ பேராசிரியர் டிகே கார்வே, பண்டித ரமாபாய் இவங்களாம் சேர்ந்து இவங்களோட கல்வியறிவு மூலிமா பெண்கள் வந்து விடுதலை பெறத்துக்கு தீவிரமான முயற்சியை வந்து எடுத்து வந்தாங்க இவங்களாம், பண்டித ரமாபாயும் டிகே கார்வேவும். அதே மாதிரி 1916 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டிகே கார்வேவால் தொடங்கப்பட்டுச்சு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்ததும் டிகே கார்வே தான் 1916. இது பெண்களுக்கு வந்து கல்வியை வழங்குறதுல ஒரு சிறந்த நிறுவனமாக இருந்துச்சு. அதே ஆண்டில் லேடி ஹார்டிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா மருத்துவ கல்லூரியை டெல்லியில் வந்து தொடங்கினாங்க. ஓகே, ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே ஆண்டில் 1916 இதே ஆண்டில் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியும் டெல்லியில் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கவனிங்க, பிரிட்டிஷ் காலத்தில் முதல்ல சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை மற்றும் பரிசுகளை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஹண்டர் குழு. ஹண்டர் குழு அப்படின்னாலே ஆண்டு வந்து 1882. இதை மறந்துடவே கூடாது. ஸோ 1882 இந்திய கல்வி குழுன்னு சொல்லக்கூடிய ஹண்டர் குழு சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் வந்து தொடங்குறதுக்காக பரிந்துரை செஞ்சது. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, சிறுமிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு உதவித்தொகையும் பரிசுகளையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சது இந்த ஹண்டர் குழு தான். அடுத்து கவனிங்க, கிறித்துவ அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 1819 கல்கத்தாவில் முதல்ல பெண் சிறார் சங்கத்தை அமைக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிறித்துவ அமைப்புகள்னா 1819 கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு பெண் சிறார் சங்கத்தை அமைக்குது. கல்கத்தாவில் கல்விக் கழகத்தோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜே.இ.டி. பெதுன். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா 1849 பெண் பள்ளியை வந்து நிறுவுறாரு. ஓகேவா? ஸோ கல்கத்தாவில் கல்வி கழகத்தோட தலைவராக இருந்த ஜே.இ.டி. பெதுன் என்ன பண்ணுறாருன்னா 1849 பெதுன் பள்ளியை வந்து நிறுவுறாரு. ஓகேவா? பெதுன் அப்படிங்கிற பள்ளியை நிறுவுறாரு. அடுத்து 1854 இந்த இது ஞாபகம் வந்துடணும். 54 அப்படின்னாலே சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்திய பெண்கள் 1880களில் இந்த காலகட்டத்தில் பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்குறாங்க. ஓகே, அடுத்து சுதேசி இயக்கத்தின் போது இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தவர் யாரு? ஆன்சர் யாருன்னா ஆப்ஷன் ஏ, கர்சன் பிரபு வந்து இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ கவனிங்க, கர்சன் பிரபு அப்படின்னாலே சுதேசி இயக்கத்தோட இவருக்கு சம்மந்தம் இருக்குது. ஸோ கல்கத்தா மாநகராட்சி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1899. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1904. பண்டைய நினைவு சின்னங்கள் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு எப்போனா 1904. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கவனிங்க, கீழ் குறிப்பிட்டவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுவினரை நுண்ணிய சிறுபான்மையினர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டர்பின் பிரபு. இவர் தான் வந்து சொன்னார். டர்பின் பிரபுவோட காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தார். எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டம்னா 84 88 வரைக்கும். இவர் தான் படித்த இந்திய குழுவினரை பார்த்து நுண்ணிய சிறுபான்மையினர் அப்படி. ஓகே, 12வது கொஸ்டின் பாருங்களேன். வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை ரத்து செய்து இந்திய மக்களிடையே பெரும் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, ரிப்பன் பிரபு தாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்கள்கிட்ட புகழ் பெற்றவராக இருந்தார். லிட்டன் பிரபுவால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டத்தை ரத்து செய்கிறதுக்காக முன்மொழியப்பட்டிருக்கும். இந்திய மொழிகளில்
வெளியாகக்கூடிய செய்தித்தாள்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கில் தான் இந்த வட்டார மொழி பத்திரிகை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக அம்ரித் பஜார் பத்திரிகா அப்படிங்கிற அம்ரித் பஜார் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகா அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இரவில் வங்காள மொழியிலேருந்து ஆங்கிலத்துக்கு மாறிடுச்சு. ஓகேவா, அம்ரித் பஜார் பத்திரிகை அப்படிங்கிறது. ஸோ இந்த சட்டம் என்னாச்சுன்னா ரிப்பன் பிரபுவால் முறியடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்து பின்வருவனவற்றுள் இந்தியாவின் போர்ச்சுகீசியர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க, இவர்கள் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். எஸ், போர்ச்சுகீசியர் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இவர்கள் 1563 கோவாவில் அச்சு இயந்திரம் அமைத்தனர். அச்சு இயந்திரம் அப்படின்னாலே போர்ச்சுகீசியர்கள் தான். ஓகேவா, ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 1, 2. கவனிங்க, போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதே மாதிரி போர்ச்சுகீசியரோட செல்வாக்கால கத்தோலிக்க கிறித்துவம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட கிழக்கு மேற்கு கடற்கரையோரத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சில பகுதிகள்லையும் பரவ ஆரம்பிச்சுது. 1556 போர்ச்சுகீசியர்களால் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா அச்சு இயந்திரம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. ஓகே, ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அச்சு இயந்திரத்தோட உதவியால் தான் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் என்ன பண்ணுறாருன்னா 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற நூலை அச்சிட்டு வெளியிட்டார். அது இந்த அச்சு இயந்திரத்தால் தான். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களோட அதிகாரம் அப்படிங்கிறது படிப்படியாக டச்சுவை கம்பேர் பண்ணும்போது டச்சு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இந்த டச்சு இயந்திரத்தில் இவங்களோட செல்வாக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. 1739 போர்ச்சுகீசிய அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கோவா, டையூ, டாமன் இதோடைய நின்று போயிடுச்சு. இதுக்கு மேலே பரவ ஆரம்பிக்கல. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். மத்திய இந்தியாவில் புரட்சி ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் அவர்களால் வழிநடத்தப்பட்டது. மத்திய இந்தியாவில் புரட்சி ஜான்சியோட ராணியாக இருந்த லட்சுமிபாய் அவர்களால் வழிநடத்தப்பட்டது. ஜான்சி அப்படின்னாலே இதுதான். மத்திய இந்தியா அப்படின்னு வந்தாலும் லட்சுமிபாய் கரெக்டு. அடுத்து சர் ஹக்ரோஸ் ஜான்சியை ஆக்கிரமித்தார்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அடுத்து போரில் தப்பிய ராணி லட்சுமிபாய் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். கிடையாதுங்க. போர் புரிந்து வீரமரணம் தான் அடைந்தாங்களே தவிர கைது செய்யப்பட்டுள்ள தூக்கிலிடப்படலை. இது தவறு. ஆங்கில படை ஜூன் 1858 குவாலியரை கைப்பற்றியது. இது கரெக்டு தான். அப்போ தவறானது என்னன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தவறானது. ஜான்சியோட ராணி அப்படின்னு சொன்னோம்னா லட்சுமிபாய் தான் சொல்லுவோம். இந்த பகுதியோட கழகத்தோட இந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதியில் கலகம் நடக்கும்போது அதுக்கு தலைமை தாங்கினவங்க இவங்க தான். அவரோட விஷயத்தில் வங்காளத்தோட தலைமை ஆளுநராக இருக்கக்கூடிய டல்ஹவுசி பிரபு என்ன பண்ணுறாருன்னா லட்சுமிபாயோட கணவர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவரோட வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை வந்து தத்து எடுக்கிறதுக்கு அனுமதி தரத்துக்கு மறுத்துட்டாரு. யார் மறுத்துட்டாங்க? ஆளுநராக இருக்கக்கூடிய டல்ஹவுசி மறுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வாரிசிலப்பு கொள்கையினோட அடிப்படையில் அவரோட அரசு ஆங்கிலேய அரசோட இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து ஜான்சி ராணி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து அந்த வாரிசிலப்பு கொள்கைப்படி கணவர் இழந்ததுக்கப்புறம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு டல்ஹவுசி அனுமதி கொடுக்கல. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு வாரிசுமே இல்லாதனால ஜான்சி வந்து ஆங்கிலேய அரசோட இணைக்கப்பட்டுருச்சு அந்த பகுதி. ஸோ சக்தி வாய்ந்த எதிராக போரை வந்து துவக்கிய ராணி லட்சுமிபாய் தன்னோட வீழக்கூடிய அவர் வந்து இறக்குற வரைக்குமே லட்சுமிபாய் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இவங்கள ஒரு வீர பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ களத்தில் தான் வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க ஜான்சி, தூக்கிலிடலாம் படலை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் 1857 கழகத்தின் விளைவுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, 1858 வெளியிடப்பட்ட விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையின் மூலம் இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது பாராளுமன்றத்துக்கு. கரெக்டு தான். அடுத்து கவர்னர் ஜெனரல் அதன் பிறகு வைஸ்ராய் என அழைக்கப்பட்டார். கவர்னர் ஜெனரல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வைஸ்ராய் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இதுவும் கரெக்டு. இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டு வைஸ்ராயின் தலைமையில் 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபை வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து
தவறானது. ஓகேவா? ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னா, கவர்னர் ஜெனரலுக்கு வைஸ்ராய் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்பட்டுச்சு. அடுத்து இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு வாரியமும் இந்த விவகாரங்களை மேற்பார்வையிடுறதுக்கு இந்திய செயலர் தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலுக்கு மாற்றப்பட்டது. ஆனால் இந்த மாதிரி நடக்கலை. ஓகேவா? ஸோ அப்போ இந்திய செயலருக்கு தான் அந்த பணியை வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ இது வந்து தவறானது. இந்திய இராணுவம் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டது. அதிகப்படியான ஆங்கிலேயர்கள் இராணுவத்தில் பணியமர்த்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். ஸோ பிரித்தானிய இராணுவ கொள்கை என்னன்னா, பிரித்தாளுதல் மற்றும் எதிர்நிலை அப்படிங்கிற எண்ணத்தால் ஆதிக்கம் செலுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து மட்டும்தான் சரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 16 பொறுத்துக்க கேட்டிருக்காங்களா? ஸோ கவனிங்க. 1857 கழகத்தில் இந்திய தலைவர்கள் அப்போ யார் யார் எதிர்ந்தாங்க, அதை வந்து தடுத்த ஆங்கில அதிகாரிகள் யார் யார்? ஃபஸ்ட்டு இரண்டாம் பகதூர் ஷா. ஸோ இரண்டாம் பகதூர் ஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜான் நிக்கல்சன். அடுத்து பேகம் ஹஸ்ரத் மகாலுக்கு எதிராக வந்து கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா, ஸோ ஆன்சர் வந்து ஹென்ரி லாரன்ஸ். நானா சாஹிப், இவருக்கு வந்து சர் காலின் கேம்பல். அடுத்து கன்வர் சிங், இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் டைலர். அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னா ராணி லட்சுமி பாய், ஜான்சி இல்லையா. அடுத்து வந்து தாந்தியா தோப். இவங்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் அப்படின்னா 2 பேரையுமே ஜென்ரல் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கான் பகதூர் கான். இவரை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா சர் காலின் கேம்பல். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? மேட்ச்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 1, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரான்சிஸ் டே மதராஸை சென்னப்ப நாயக்கரிடம் இருந்து குத்தகைக்கு பெற்றார். கரெக்டு தான், இது வந்து கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள், ஆங்கிலேயரால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ தவறானது எதுவும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சரு. ஸோ கவனிங்க, சந்திரகிரி இருக்குல்ல. ஸோ சந்திரகிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு மேற்க 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. ஸோ சந்திரகிரி அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அரசரோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமர்லா வெங்கடபதி அவரால் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரபூர்வமாக ஒரு மானியமாக நிலம் வழங்கப்பட்டது தான் இந்த சந்திரகிரி அப்படிங்கிற இடம். கூவம் நதிக்கும் எழும்பூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி நிலத்தை தமர்லா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஒப்பந்த பத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட பிரான்சிஸ் டே அவர்களால் இந்த ஒப்பந்த பத்திரம் மூலிமா 1639 கையெழுத்திட்டப்போ அவரோட மொழிபெயர்ப்பாளராக இருந்த, அதாவது இவருடைய பிரான்சிஸ் டேவோட மொழிபெயர்ப்பாளராக இருந்த பெரி திம்மப்பா, ஒரு பேர் பெரி திம்மப்பா. அதே மாதிரி இன்னொருத்தர் உயர் அலுவலராக ஆண்ட்ரூ கோகன் அப்படிங்கிறவர் இருந்தார். ஸோ இவர் அந்த ஆண்ட்ரூ கோகன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் வந்து மசூலிப்பட்டினத்தோட தொழிற்சாலையோட தலைவர் தான் இவர். ஸோ இவரும் கூட இருந்திருப்பார். ஸோ பிரான்சிஸ் டேவும் ஆண்ட்ரூ கோகன் 2 பேருக்கும் வணிகத்தளத்தோட கூடிய ஒரு தொழிற்சாலைக்கு வந்து பார்த்திங்க தொழிற்சாலைக்கும் மதராசப்பட்டினத்தில் ஒரு கோட்டையை அமைக்கிறதுக்கும் 1639 ஆண்டில் அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ சந்திரகிரியோட ராஜாவாக இருந்த மஹால் அரண்மனையால், அதாவது சந்திரகிரி ராஜா இருக்காருல்ல, அவரோட மஹால் அரண்மனையால் கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த சர் பிரான்சிஸ் டே, இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்தவர் தான். இவருக்கு 1639 தொழிற்சாலை கட்டுறதுக்காக நிலம் வந்து மானியமாக வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அது மதராஸ் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கும். இந்த மதராஸ்க்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது. அதே மாதிரி புனித ஜார்ஜ் தினம், அது நம்ம எப்போ கொண்டாடுறோம்? புனித ஜார்ஜ் டே. அது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 23, 1640. ஸோ இப்போ அந்த நாள் தான் புனித ஜார்ஜ் தினம்னு சொல்கிறோம். அன்னைக்கு தான் முதல்ல தொழிற்சாலை வந்து கட்டு முடிக்கப்பட்டு அதுக்கு புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டப்படுறதுக்கு பிரான்சிஸ் டேவும் கோகன் இருக்காங்க இல்லையா,
இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணமாக இருந்தாங்க. அடுத்து இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஜார்ஜ் வில்லியம் பிராஸ்ட் அப்படிங்கிறவர் தான். இந்த ஜார்ஜ் வில்லியம் பிராஸ்ட்டை தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தோட தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? வரலாற்று ஆவணங்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய இடத்தை தான் இந்த ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏதோ பண்ணியிருந்தா தானே இவரை தந்தைன்னு சொல்லுவோம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் NAI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா டெல்லியில், புது டெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசோட ஆவணங்களை பாதுகாக்கிறதுல ஃபஸ்ட்டு முதன்மை காப்பகமாக இருக்குது. இது வந்து இந்த ஆவண காப்பகத்தில் கடந்த கால நிர்வாக முறைகளை, ஸோ கடந்த காலத்தில் நிர்வாக முறைகளை எப்படி இருந்துச்சு அதை பற்றி புரிந்துக்கிறதுக்கான அனைத்து தகவல்களோட கூடிய இப்போ இந்த காலத்துக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது புத்தகங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் இது பண்ணதுனால இவருக்கு ஜார்ஜ் வில்லியம் பிராஸ்ட்டை இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பின்வருபவர்களுள் பாண்டிச்சேரியில் உள்ள பிரெஞ்சு கம்பெனிக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆப்ஷன் ஏ, ஆனந்தரங்கம் தாங்க இருந்தாங்க. இந்தியாவில் அதிகப்படியான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோவும் எவ்வளோ செல்வங்கள் இருந்துச்சு அப்படின்னும் மார்க்கோ போலோவும் மற்ற வெளிநாட்டு பயணிகளோட பயண குறிப்புகளில் இருந்து ஐரோப்பியர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த குறிப்பு மூலிமா ஐரோப்பியர்களை இந்தியாவை நோக்கி ஈர்த்தது. இந்த குறிப்பு வந்து நம்ம இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பியர்கள் வந்து பஞ்சம் ஏற்பட்டப்போ அவங்களுக்கு ஈர்த்தது. ஸோ தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் தான் ஆனந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்கள்லேயே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பெயர்னு ஆனந்தரங்கத்தோட பெயரை சொல்லுவோம். இவர் வந்து பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக வந்து, அதாவது துபாஸ் பதவின்னு சொல்லுவாங்கங்க. நீங்கள் வந்து தமிழில் பிற மொழி சொற்களில் வந்து படிப்பீங்க, துபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்பாளர்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். 1736 1760 வரைக்கும் இவர் வந்து எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றி அன்றாட நிகழ்வுகளோட குறிப்புகளும் அந்த காலத்தை பற்றி அறிய உதவக்கூடிய ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது இவருடையது தான். ஸோ அப்போது பாண்டிச்சேரியில் உள்ள பிரெஞ்சு கம்பெனிக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தவருங்கிறது இவர் தான். பட் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், தமிழ் ஆவண காப்பகங்களில், அதாவது இவரோட பேர் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்று குறிப்பு ஆவணங்களில். அடுத்து இந்திய ஆட்சி பணிக்கு தகுதி பெற்ற முதல் இந்தியர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்யேந்திரநாத் தாகூர் தான். 1863 சத்யேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சி பணிக்கு தகுதி பெற்ற முதல் இந்தியர்னு சொல்கிறோம். அடுத்து சீகன் பால்க்கு எதற்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவனவர் இவர் தான். ஸோ கவனிங்க, 1709 வந்து பார்த்திங்கன்னா முழுமையான அச்சகம் அப்படிங்கிறது சீகன் பால்க்கு அப்படிங்கிறவரால் தான் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டுச்சு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐரோப்பிய மொழிகளை தவிர அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழியாக இருந்த மொழி எதுனா தமிழ். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரொம்பவே முன்னாடி 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் வந்து கோவாவில் வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். தம்பிரான் வணக்கம் கோவாவில் வெளியிடப்பட்டிருக்கும் 1878 முதல் அதாவது ரொம்பவே முன்னாடி காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில்ங்கிறது அர்த்தம். அதே மாதிரி தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டிருக்கும். தஞ்சை நாணை பிரகாசம் அவர்களால் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கும். இதோட விளைவாக இந்த கால பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுறதுல தமிழ் அறிஞர்கள்கிட்ட புத்தெழுச்சி ஏற்பட்டது. ஸோ இந்த நூல்கள்லாம் வந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அல்லூரி சீதாராம ராஜு என்பவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ராம்பாவை சார்ந்த ஒரு பழங்குடியினர்னு சொல்கிறாங்க. கவனிங்க, இவரோட ஃபுல் நேம் என்னன்னா கோயர்களின் அல்லூரி சீதாராம ராஜு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கோயர் அப்படிங்கிற ஒரு இடத்த சேர்ந்தவர். இவரோட தலைமையில் இந்த ராம்பா கிளர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ 1916 ஒரு டைமும் 1922 to 24 வரைக்கும் நடக்குது. இந்த ராம்பா அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க. இந்த கழகம் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து இது பண்ணார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் இதுவும் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ராஜு வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்லூரி சீதாராமராஜு இருக்காருல்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா மானியம் வீரு அல்லது காட்டின் ஹீரோ அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்களாம். இவரை காட்டின் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது மானியம் வீரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளர்ச்சியில் ஈடுபட்டதுக்காக இவரை தூக்கிலும் விட்டுட்டாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். பின்வருபவர்களில் இறைஞ்சுதல் கொள்கையை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிதவாதிகள் பின்பற்றினாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கவனிங்க, தாதாபாய் நெவ்ரோஜி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிய நூல் ராஸ்து கோப்தா. சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி. அடுத்து வந்து கவனிங்க, பால கங்காதர திலகர் மராட்டா, அம்பேத்கர்னா மூக் நாயக். ஓகேவா? ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுவே வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1 2 3 4 எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கேசரி அப்படிங்கிறது இது ஒரு மராத்தி நாளிதழ். ஸோ இதை எழுதியவர் யார்? இது யாருடையது? திலகருடையது, பால கங்காதர திலகர். அதே மாதிரி பாம்பே. ஸோ நீங்கள் வந்து வெறும் மராட்டா மட்டும் படிச்சிருப்பீங்க, பாம்பே மராட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில வார இதழ். இதுவும் அஸ் வெல் அஸ் திலகருடையது தான். அடுத்து சுதேசமித்ரன் இதழ் யாருடையது? சுதேசமித்ரன் தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜிஎஸ் ஐயர் உடையது. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், இதுவே அம்ரிதா பஜார் பத்திரிக்கானா. ஸோ அதை பார்த்தோம், இதிலிருந்து ஆங்கிலத்துக்கு மாறிடுச்சு போராட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம். யாரோடையதுன்னா அம்ரிதா பஜார் பத்திரிக்கா. இதை யாரோடையதுன்னா சிசிர் குமார் கோஸ். பெங்காலி யாருடையதுன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே தானே பார்த்தோம், யாருடையது? சுரேந்திரநாத் பானர்ஜி. இதுவே இந்து தேச பக்தர், இது யாருடையது? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பத்திரிகையிலேருந்து கண்டிப்பாக இதழ் ரிலேட்டடாக வரும் கொஸ்டின். இந்து தேச பக்தர் இது யாருடையதுன்னா கிறிஸ் சந்திர கோஸ். ஓகே, நெக்ஸ்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. வாஹாபி இயக்கம் இந்து முஸ்லீம் உறவில் விரிசலை ஏற்படுத்தியது. கரெக்டு தான். வாஹாபிகள் இஸ்லாமை அதனுடைய ஆதி தூய்மைக்கு அழைத்து செல்ல விரும்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 வந்து சரியானது. ஓகேவா? வாஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதிராக துவங்கப்பட்டதா வாஹாபி கிளர்ச்சி. இந்த வாஹாபி கிளர்ச்சி எப்போ தொடங்குனுச்சு அப்படின்னா 1827 வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான பரசத் அப்படிங்கிற இடத்துல தொடங்குதுங்க. ஓகேவா? ஸோ வாஹாபி அதாவது வஹாபி இருக்காங்க இல்லையா, ஸோ வஹாபி அப்படின்னு சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. இந்த போதனைகளால் ரொம்பவே ஆழமாக ஈர்க்கப்பட்டவர்களா திகழ்ந்தவர்கள் தான் யாருன்னா இஸ்லாம் மதபோகராக இருந்த டிருமீர் அப்படிங்கிறவர். ஓகேவா? இவர் தான் இந்த வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தினார். ஸோ ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்டு இருந்தவங்க அதாவது இஸ்லாம் நிறைய பேர் ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்டவங்க இஸ்லாமிய விவசாயிகளோட மத்தியில், ஏன்னா வந்து இது வந்து முஸ்லீம்களுக்கு நடந்த பிரச்சனை தான், மத்தியில் இவர் வந்து டிடுமீர் வந்து ரொம்பவே செல்வாக்கு மிக்க நபராக வந்து திகழ்ந்தார். ஓகேவா? அடுத்து பழைய ரோமானிய லட்சியமான பிரித்தாளுதல் டிவைட் அட் இம்பீரா என்பது நமதாக வேண்டும் என்று பிரிட்டிஷ் அதிகாரிக்கு கடிதம் எழுதியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி எல்பின்ஸ்டோன் என்று எழுதியிருப்பாரு. விடிவெளி கழகம் என்பது எதை பற்றியது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வட்டார மொழியில் கல்வி, அதை பற்றியது. ஓகேவா? அதாவது கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த விடிவெளி கழகத்தை பற்றி ஒரு பாக்ஸில் ஜஸ்ட் இதாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. வட்டார மொழியில் கல்வி அப்படிங்கிற கருத்து சுதேசி இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முன்னாடியே 1902 சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவரால் விடிவெள்ளி கழகம் தான் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. விடிவெள்ளி கழகம்னா இங்கிலீஷில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
நிறுவப்பட்டப்பயே இந்த வட்டார மொழியியல் கல்வி அப்படிங்கிறது கருத்து வந்து உருவாகிருச்சு. ஓகேவா? சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடியே இந்த வட்டார மொழி கல்வி அப்படிங்கிறது இவரால் விடிவெளி கழகம் வந்து உருவாக்கப்படுது இல்லையா, அப்போவே வந்து அந்த கருத்து வந்து எழுந்துருச்சு. 1905 நவம்பர் 5 இந்த விடிவெளி கழகத்தோட முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இந்த விடிவெளி கழகம் ஃபஸ்ட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா 1905 நவம்பர் 5 கல்விக்கான தேசிய கழகத்தை வந்து உருவாக்குறாங்க. அடுத்து ஆகஸ்ட் 1906 வங்காள தேசிய கல்லூரியும் வங்காள தேசிய பள்ளியும் வந்து நிறுவப்படுது இந்த விடிவெளி கழகத்தால். அதுக்கப்புறம் அடிமை நிறுவனங்களில் இருந்து வெளியே வரபடி சதீஷ் சந்திரா வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோளை வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து அடிமையாக நிறுவனங்களில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சதீஷ் சந்திரா வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் தானே வந்து இதை நிறுவனார். அவர் சொல்கிறாரு, இருந்தாலும் இந்த மாதிரி முயற்சிகள் வந்து வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் வந்து எதுவும் இல்லை. ஸோ அங்கேருந்து வந்துட்டால் யார் வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறது? ஸோ என்னதான் அடிமையாக இருந்தாலும் ஏதோ வயிற்று இதுக்குனாச்சும் இதாகுது, ஆனால் வந்து இது வந்து ஒரு உத்தரவாதமாக இல்லை அப்படின்னு சொல்லி அது தோல்வியில் அடைஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து 20ஆம் நூற்றாண்டில் இந்தியாவோட முதல் வைஸ்ராய் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் யாருன்னா ஆப்ஷன் பி, கர்சன் பிரபு தான் இருந்தார். ஸோ இவருடைய காலகட்டம் எது வரைக்கும் இருந்தார்னா 1899 1905 வரைக்கும் இருந்தார். ஓகேவா? கர்சன் பிரபு. போலீஸ் கமிஷன் நியமனம். ஸோ இவர் என்ன வந்து இவர் இருக்கப்போ கொண்டு வந்தாங்க போலீஸ் கமிஷன் நியமனம். ஆண்ட்ரூ பிரேசர் போலீஸ் நிர்வாகத்தை மறுபரிசீலனை செய்கிறத பற்றி சொன்னார். அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, ஸோ பல்கலைக்கழகங்கள் ஆணையம் நியமனம் பற்றி 1902 அதே மாதிரி தேர்ச்சி இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டத்தை 1904 கொண்டு வந்தார். அதே மாதிரி கல்கத்தா கார்ப்பரேஷன் சட்டத்தை 1894 கொண்டு வந்திருப்பார். அடுத்து வங்காள பிரிவினை, வெரி இம்பார்ட்டன்ட். வங்காள பிரிவினை 1905 அதில் காரணமாக இருந்தவர். அடுத்து கல்கத்தா கார்ப்பரேஷன் சட்டம் 1899 கொண்டு வந்திருப்பார். இது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது இவரோட பீரியடில் தான் 1904 வந்துச்சு. அடுத்து இன்னும் என்னது, திபெத்துக்கான எங்ஸ்பண்டின் மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார். அதுவும் 1904. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பின்வருவனவற்றில் எது தாதாபாய் நெவ்ரோஜியால் நிறுவப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய சங்கம் இவருடையது தான். கிழக்கிந்திய சங்கம் ஓகே, மக்கள் பணியாளர் சங்கமும் ஓகே, இந்திய பணியாளர் சங்கம் தான் இவரால் கொண்டு வரப்படவில்லை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்து கவனிங்க, இந்த தாதாபாய் நெவ்ரோஜியை பற்றி இன்னொன்று சொல்கிறத விட்டுட்டேன். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தாதாபாய் நெவ்ரோஜியை இவர் என்னன்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்கன்னா, இவர் என்ன பெயரால் அழைக்கப்பட்டார்னா இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இவர் வந்து அப்படி சொல்லுவாங்க. தொடக்க கால தேசிய இயக்கத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்த தேசிய இயக்கத்தோட ஒரு முக்கிய தலைவர்கள் இவரும் ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னது 1870 வந்து பார்த்திங்கன்னா இவர் பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் பம்பாயில் இருக்கக்கூடிய நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1892 வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய சங்கம் கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பார். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த இந்திய சங்கம் இருக்குல்ல, இந்த அமைப்பை உருவாக்கின ஆண்டு 1865 இந்தியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. கிழக்கிந்திய சங்கம் இருக்குல்ல, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், இதை எப்போ உருவாக்குனாருன்னா 1866 உருவாக்குனார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இவர் தான் வந்து உருவாக்குனார். மக்கள் பணியாளர் சங்கத்தையும் இவர் தான் வந்து உருவாக்குனார். அதே மாதிரி இந்த 3 முறை வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை வந்து இவர் எழுதியிருப்பார். ஸோ கவனிங்க, தமிழில் இந்த பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற புத்தகத்தை 1901 வந்து எழுதியிருப்பார். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்துக்காக அவர் செஞ்ச முக்கிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நூலில், அதாவது வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற நூல் எழுதினார்ல இப்போ 1901. ஸோ அதில் அவர் வந்து என்ன கோட்பாட்டை வந்து முன் வச்சிருப்பாருன்னா செல்வ சுரண்டல். ஸோ ஆங்கிலேயர்களோட செல்வ சுரண்டலை பற்றி சொல்லியிருப்பார். அடுத்து ஏன் இவரை பற்றி நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, இவரை பற்றி ஐஎன்எம்னு எடுத்தால் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க.
முதல் சுதேசி கொள்ளை எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரங்பூரில் வந்து நடந்திருக்கும். அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னால் டைம் ரொம்ப ஓடும் போல இருக்கே. ஸோ நிறைய வந்து சொல்லலாம் அப்படின்னு இன்னும் நினைச்சாலும் டைம் ரொம்ப இழுக்குது. பட் சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிபி மெக்காலே 1834 38 வரைக்கும் கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தார்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். மெக்காலே வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி 1823 பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். இதில் தவறானது எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் கரெக்டு. ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ரொம்ப ஃபேமஸ்னா என்ன தெரியுமா? 1835 இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற குறிப்புகளை வெளியிட்டிருப்பார். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தி மற்றும் சங்கதன் பிரச்சாரங்கள் எந்த அமைப்பால் நடத்தப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆரிய சமாஜத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அப்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். சுத்தி சங்கதன் பிரச்சாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்ட்டு. ஸோ சுத்தி அப்படின்னு இது கரெக்டு, ஆரிய சமாஜம் தான். ஓகேவா? சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது ஸோ மதம் மாறிய இந்துக்களை திரும்ப இந்துக்களாக மாற்றத்துக்காக கொண்டு வந்தது தான் ஆரிய சமாஜத்தால் சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இதோட தொடர்புடைகிறது அப்படிங்கிறது ஆரிய சமாஜம் தான். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மத கலவரங்களோட நிழல் அப்படிங்கிறது ஸோ மதக்கலவரம் பற்றி நாடு ஃபுல்லாக பரவலிட்டு இருந்துச்சு. ஆரிய சமாஜிகள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தி சங்கதன் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கினாங்க. சுத்தினா தூய்மைப்படுத்துதன்னு அர்த்தம், சங்கதன் அப்படின்னா அமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க முன்னெடுத்து தொடங்கினாங்க. சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது இஸ்லாமுக்கு மாறிய இந்துக்களை திரும்ப இந்து மதத்துக்கு மாற்றத்துக்காக கொண்டு வந்தது தான். ஸோ இதற்கு பதிலடியாக முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க சுத்தி இயக்கத்தை தொடங்குறாங்கன்ட்டு இஸ்லாம்கள் வந்து தப்லீக், தன்சீம் அப்படிங்கிற இயக்கங்களை தொடங்கினாங்க. அடுத்து எவரை பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்து கொள்வதல்ல. இது யார் சொன்னாங்கன்னா ஆப்ஷன் பி, பால கங்காதர திலகர் வந்து சொன்னார். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் பெரும் பங்குதாரர்களாக யார் இருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா பாண்டிதுரையும் ஹாஜி பக்கீர் முகமது, இவங்க 2 பேரும் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1,3. பாண்டிதுரையும் ஹாஜி பக்கீர் முகமதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பங்குதாரர்களாக இருந்திருப்பாங்க. 1906 இந்த சுதேசி அப்படின்னாலே வஉசி ஞாபகம் வரணும். 1906 வஉசி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, அதாவது SSNC அப்படின்னு சொல்லுவாங்க, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. இதை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த கூட்டு பங்கு நிறுவனத்தை போய் 1906 பதிவு செஞ்சுருப்பார். ஓகேவா? ஸோ மொத்த முதலீடாக வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சமும் 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்குக்கு ரூபாய் 25 இந்தியர்கள் வந்து இலங்கையை சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளை சேர்ந்தவருக்கு மட்டும்தான் விற்பனை வந்து செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா? வஉசி வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். SS காளியா, SS லாவோ அப்படிங்கிற 2 நீராவி கப்பல்களை வந்து வாங்கியிருப்பார். சுதேசி கப்பல் நிறுவனத்தோட வெற்றி பற்றி லோகமானிய திலகர் வந்து அவருடைய நூலாக இருக்கக்கூடிய கேசரி, மராட்டா பத்திரிகைகளை எழுதியிருப்பார். அது பார்த்தோம்ல. அதே மாதிரி அரவிந்த் கோஸும் சுதேசி முயற்சிகளை பற்றி பாராட்டி கம்பெனியோட பங்குகள் விற்பனையாகிறதுக்கு இவரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பார், அரவிந்த் கோஸ். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கவனிங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. 1907 பீகாரில் இருக்கக்கூடிய ராய்கஞ்ச் நகரில் டாடா குழுமத்தால் தான் டாடா இரும்பு எஃகு நிறுவனமும் அமைக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. தவறு. 1889 பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்டுச்சு. இதுவும் தவறு. ஸோ கவனிங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்புறம் வரலாமா? முதல் சணல் உற்பத்தி ஆலை அப்படிங்கிறது கல்கத்தாவில் 1885 வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி 1843
ரவீந்திரநாத் தாகூர். இங்கே வந்து பாருங்களேன், உங்களுக்கு ஃபேமிலி ஃபுல்லாகவே தாகூர்னு வருங்க. ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா பேர் தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூரோட அப்பா பேர் துவாரகநாத் தாகூர். அதாவது ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா பேர் துவாரகநாத் தாகூர். ஓகேவா? ஸோ இந்த துவாரகநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா 1794 to 1847 இதுதான் அவருடைய காலகட்டம். இவரால் தான் கவனிங்க. ஸோ அப்போ நான் இந்த ஸ்டோரிக்கு வரேன். இவரால் தான் ராய்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பெங்கால் நிலக்கரி நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி சுதேசி அதாவது 1843 ஓகேவா? அதே மாதிரி சுதேசி இயக்கத்தோட ஒரு நிகழ்வாக 1907 பீகாரில் இருக்கக்கூடிய சாகி அப்படிங்கிற நகரில் டாடா குழுமத்தால், ஸோ கவனிங்க, பீகாரில் இருக்கக்கூடிய ராய்கஞ்ச் நகர் கிடையாது, சாகி. ஸோ பெங்காலி நிலக்கரி நிறுவனத்துக்கு தான் இந்த கதை. ஸோ இந்த டாடா இது கவனிங்க, பீகாரில் இருக்கக்கூடிய சாகி அப்படிங்கிற இடத்துல நகரில் வந்து பார்த்திங்கன்னா டாடா குடும்பத்தால் டாடா இரும்பும் எஃகு நிறுவனமும் டிஸ்கோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடியே 1875 ஐரோப்பியர்கள் குழு ஒன்று பார்த்தீங்கன்னா வங்காள இரும்பு நிறுவனத்தை நிறுவனத்துக்கு முயற்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை தொடர்ந்து 1889 இந்த ஆண்டு இருக்குல்ல, ஸோ எதை எப்படி மாற்றி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? 1889 வங்காள இரும்பும் எஃகாலையும் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ரெண்டுமே தவறானது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு வந்திருக்க ஆண்டு கரெக்டு, ஆனால் அந்த நகர் வந்து வேற, இதுக்கான ஆண்டும் வேற, விஷயமும் எந்த இடத்துல நிலவுப்பட்டது அப்படிங்கிறதும் வேற. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் பாரதியார் பற்றி சரியானது எது? இதை நோட் பண்ணணும். பாரதியாரை இப்போ நியூ சிலபஸில் தமிழில் எடுத்துட்டாங்க, ஆனால் ஐஎன்எம்ல இருந்தபடி பழையபடி அப்படியே தான் இருக்கிறாரு. ஸோ அப்போ பாரதியாரை தமிழில் படிச்சுக்கிட்டாலும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க, சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இவர் வந்து 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டப்போ ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சரிதான். ஓகேவா? ஸோ ஜி சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டப்போ ஆங்கிலேயர்கள் வந்து செஞ்ச நடவடிக்கைகளை எல்லாத்தையும் விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருப்பாரு. ஸோ இது கரெக்டு தான். ஓகே, அடுத்து இவர் பிபின் சந்திரபாலோட டெனன்ஸ் ஆஃப் தி நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை தமிழாக்கம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறானது. ஸோ இது சரியில்லை. ஸோ அப்போ கவனிங்க, சுதேசமித்ரன் வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்ரன் இருக்குல்ல, அந்த இதழ் தேசியவாதிகளோட செயல்பாடுகள் பற்றி, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வஉசி வந்து தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றி விரிவான செய்திகளை வெளியிட்டது தான் சுதேசமித்ரன். ஓகேவா? அதே மாதிரி இந்திய தேசியவாதம் அப்படிங்கிறது ஒரு புதிய வழிகாட்டல்களை வந்து காட்டணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டைமில் 1904 அப்போது சுப்பிரமணிய பாரதி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதேசமித்ரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டிருப்பார். ஸோ ஒரு புதிய வழிகாட்டலை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இவர் அதோட துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டிருப்பார். பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மாத இதழோட ஆசிரியராகவும் பணியாற்றியிருப்பார். ஸோ அந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழோட நோக்கம் என்னென்னா பெண்களோட மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை தான் அந்த சக்கரவர்த்தினி. அதே மாதிரி திலகரோட டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை பாரதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் மொழியாக்கம் செஞ்சுருப்பார். இப்போ புரியுதா? டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிறது யாருடைய நூல்? திலகருடைய நூல். பட் இங்கே பிபின் சந்திராவுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டியை இவர் தமிழாக்கம் செஞ்சார், ரைட் தான். ஆனால் அது பிபின் சந்திரபாலோடைய நூல் இல்லை, திலகருடைய நூல். ஓகேவா? ஸோ அதனால தான் இது தவறு. அதுக்கப்புறம் 1907 என்ன பண்ணியிருப்பாருன்னா சூரத் வந்து போயிட்டு அங்கே சூரத் சென்று அங்கே வந்த பயணம். ஓகேவா? சூரத் சென்று சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் பற்றியும் அதுக்கப்புறம் சிறு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ சூரத் சென்று வந்துட்டு சென்னை மாகாண தேசியவாதிகள் பற்றி ஒரு சிறு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருப்பார். பாரதி ஆசிரியராக வந்து பணியாற்றிய இந்தியா அப்படிங்கிற வார இதழ் வந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகளோட ஒரு குரலை அவங்களுக்கு குரல் கொடுக்கறதா வந்து மாறி இருக்கும். ஸோ அப்போது இதில் சரியானதுங்கிறது ஆப்ஷன் ஏ 1 மட்டும். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று கூறியவர் யார்?
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆப்ஷன் சி ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு அர்ச்சகரா, அதாவது ஒரு எளிய அர்ச்சகர்னு சொல்லுவாங்க, எளிய குடும்பத்தை சேர்ந்த அர்ச்சகராக இருப்பார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவருடைய காலகட்டம் என்ன, 1836 1886 வரைக்கும். இவர் வந்து பஜனை பாடல்கள் இருக்குல்ல, அதை மனமுருகி பாடுற மாதிரி வழிமுறைகள் மூலிமா பேரின்ப நிலையை வந்து அடைஞ்சி அது மூலிமா ஆன்ம ரீதியா கடவுளோட வந்து ஒன்றிணையறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இவர் ஒரு கூற்றை வந்து கூறியிருப்பாரு, ஜீவன் என்பதே சிவன் அப்படிங்கிற கூற்றை சொல்லியிருப்பாரு. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, வெரி இம்பார்ட்டன்ட். 1907 ஜாதி ஜன பரிபாலன சங்கத்தை, அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு சொல்லுவாங்க, இதை நிறுவியவர் யாருன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் ஏ ஐயன்காளி. இவரும் வந்து கேரளாவை சேர்ந்தவர் தான். 1863 திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூரில் வந்து பிறக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அந்த பகுதி வந்து திருவிதாங்கூரோட அரசு இருக்குல்ல, ஸோ திருவிதாங்கூரோட அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ குழந்தையாக இருக்கும்போதே இவர் நிறைய ஜாதிய பாகுபாடை வந்து எதிர்கொள்கிறாரு. ஸோ அதனால் அதோட எதிர்ப்பு இயக்க தலைவராகிறாரு. ஸோ அவர் வந்து பொது இடங்களுக்கு செல்வது, பள்ளிகளில் கல்வி கற்கிறதுக்கு இடம் பெறுதல், இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாரு. ஸோ ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி, அவரால் ஊக்கம் பெற்றவர் தான் ஐயன்காளி, என்ன பண்ணுறாருன்னா 1907 ஜாதி ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்குறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாராயணகுரு, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சம்டைம்ஸ் 1902 ஒரு புக்கில் கொடுப்பாங்க, 1903 கொடுப்பாங்க. அவர் வந்து நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியிருப்பார். இவர் வந்து 1907 ஜாதி ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். அடுத்து கவனிங்க, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ டுடுமியான் வந்து சொல்லியிருப்பார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து கவனிங்க, பின்வரும் கூற்றுகளுடன் தொடர்புடைய சமூக சீர்திருத்தவாதியை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்க்கலாம். இவர் வந்து பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தவர், ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தக்கூடிய அன்றைய கால நடைமுறையை எதிர்த்தவர், ஓகே, பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் எனும் கருத்தை வலுவாக முன்வைத்தவர், இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் என்ற புத்தகத்தை எழுதியவர். யாருன்னா ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய்ங்க. இந்திய பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யாரு? சரி, எல்லாத்துக்குமே தெரியுமே யாரு? ஆப்ஷன் டி கேசவ் சந்திரசேகர். ஸோ ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத ராஜாராம் மோகன் ராய் வந்து நிறுவியிருப்பார். ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் ராம் மோகன் ராயோட பணிகள் எல்லாம் இவர் வந்து பார்த்துக்குவார், தேவேந்திரநாத் தாகூர். ஸோ அப்புறம் என்ன ஆகுனா, ஒரு இளைஞர் இருக்கக்கூடிய கேசவ் சந்திரசேன் இந்த பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரும் வந்து இதில் சேருவார். அவர் தான் கேசவ சந்திரசேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த பிரம்ம சமாஜத்தில் கொள்கை முரண்பாடுகளால் இந்த பிரம்ம சமாஜத்தில் இருந்து இதை ஏற்றுக்க முடியாத நிறைய பேர் வந்து இதில் வந்து வெளியே வந்துருவாங்க. அதில் கேசவ் சந்திரசேனும் வெளியே வந்து தான் என்ன ஒரு அமைப்பை வந்து தொடங்குவாருன்னா இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற பேரில் நிறுவுவார். அடுத்து இவர் இந்திய பிரம்ம சமாஜம் நிறுவனதுக்கப்புறம் இந்த பிரம்ம சமாஜம் அப்படின்னு இருந்த இந்த அமைப்பு தேவேந்திரநாத் தாகூரால் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு நடத்தப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்து கீழ்காண்பவர்களுள் பெரும் அறிஞரான யார் தனது தாய்மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றிருந்ததோடு சமஸ்கிருதம், அரேபியம், பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார்? யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் தான். அடுத்து கவனிங்க, எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஜான்சினா ராணி லட்சுமிபாய், கான்பூர்னா நானா சாஹிப், லக்னோனா பேகம் ஹஸ்ரத் மஹால், பரேலினா கான் பகதூர். ஸோ எல்லாமே இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதுவே பீகார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கன்வர் சிங். ஓகே, இதுவே ஜான்சி அண்ட் குவாலியர் இதை கொடுத்துருந்தாங்கன்னா ஜான்சினா ராணி லட்சுமிபாய், குவாலியர் கொடுத்துருந்தாங்கன்னா தாந்தியா தோப். ஓகே, டெல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா. அப்போது 4 இணைகளுமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி. விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1856. இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட முன்னெடுப்பால் கொண்டு வரப்பட்டது தான் விதவை மறுமண சட்டம். அடுத்து கவனிங்க,
நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்னும் நாடகத்தை எழுதியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தீனபந்திர மித்ரா. ஓகேவா? ஸோ இந்த தேசபக்தன் அப்படிங்கிற செய்தித்தாள் வந்து பார்த்திங்கன்னா சாகுபடியாளர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்க படக்கூடிய கஷ்டங்களை பல டைம் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வங்காளத்தில் இருக்கக்கூடிய அவுரி சாகுபடியாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய துயரங்களை மக்களும் அரசும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக எழுதியதான் என்னன்னா நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகம். ஓகே, அடுத்து ஜோதிபா கோவிந்தராவ் பூலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளியை எப்போது திறந்தார்? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1852 வந்து பார்த்திங்க அப்படின்னா திறந்திருப்பார். இவர் வந்து 1827 மகாராஷ்டிராவில் வந்து பிறந்திருப்பார். ஓகே, ஸோ 1852 ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை இவர் வந்து தொடங்குறாரு புனேவில். அதே மாதிரி சத்தியசோதக் சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை நிறுவியவரும் இவர் தான். ஸோ அந்த சத்தியசோதக் சமாஜம் அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற பொருள் இருக்கு. அடுத்து கவனிங்க, பின்வரும் நடைமுறைகளில் எது சுவாமி தயானந்த சரஸ்வதியால் கண்டிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க நடைமுறைகளில் எது சுவாமி தயானந்த சரஸ்வதியால் கண்டிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தை திருமணத்தையும் கண்டிச்சாங்க, விதவை மறுமணத்துக்கு மறுப்பையும் கண்டிச்சாங்க, வெளிநாட்டுக்கு பயணம் சென்றால் தீட்டு அப்படின்னு சொல்கிறதையும் கண்டிச்சாங்க. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஸோ அடுத்து பாருங்கள், வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, அக்டோபர் 16, 1905. ஸோ அப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1905 அக்டோபர் 16 தான் அதிகாரப்பூர்வமாக வந்து பிரிவினை ஆகிருக்கும் வங்காளம். ஸோ இதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் துக்க நாளாக வந்து இந்த நாளை வந்து அனுசரித்தாங்க. ஸோ ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதியில் புனித நீராடியதோடு இருக்கப்போ வந்தே மாதரம் பாடலை பாடியபடியே கல்கத்தாவோட சாலைகளில் அணிவகுத்து சென்றாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து, பார்சி சமூகத்தினுள் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரம்ஜி மல்பாரி வந்து நடத்தியிருப்பார். ஸோ பெரம்ஜி மல்பாரி இருக்கார்ல, இவர் வந்து குழந்தை திருமண பழக்கத்துக்கு எதிரான சட்டத்தை வந்து இயற்றணும் அப்படிங்கிறதுக்காக இயக்கத்தை வந்து நடத்தியிருப்பார். 1851 பர்துன்ஜி நெவ்ரோஜி அப்படிங்கிறவர், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரக்னுமாய் மச்தயாஸ்னன் சபா, அதாவது பார்சிகளோட சீர்திருத்த சங்கம்னு சொல்லுவாங்க. இதை 1851 ஏற்படுத்தியிருப்பார். அதே மாதிரி ராஸ்ட் கோப்தார் அப்படின்னா அதோட பொருள் வந்து உண்மை விளம்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரக்னுமாய் மச்தயாஸ்னன் சபாவோட ஒரு தாரக மந்திரகமாக இருக்கும். ஸோ இந்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா பெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா இந்த மாதிரி சிறந்த தலைவர்களை வந்து உருவாக்கியிருக்கும். ஸோ இவங்க வந்து தொடக்க கால காங்கிரஸில் ஒரு முக்கிய பங்கு பணியாற்றியவங்க தான். ஓகேவா? அடுத்து, தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல் கிளர்ச்சினா 1831-32 கரெக்ட். சந்தால் கிளர்ச்சினா 55 தான். முண்டா கிளர்ச்சி 1889. ஸோ இதில் எதுவுமே தவறானது இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்து கவனிங்க, சரியான கூற்றுகளை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? ஸோ கவனிங்க, சர் சையத் அகமது கான் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை 1875 நிறுவினார். கரெக்டு. 1920 இந்த கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறுனுச்சு. கரெக்டு தான். ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 1, 2 சரியாக இருக்குது. ஓகேவா? ஸோ சர் சையத் அகமது கான் வந்து பார்த்திங்கன்னா 1875 அலிகார் அப்படிங்கிற நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை வந்து நிறுவியிருப்பார். ஸோ அதை தான் அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது, இதை வச்சு தான் இந்த இயக்கம் வந்து தொடங்கியிருக்கோம், அந்த பேர் வந்திருக்கோம். ஸோ அவரோட இயக்கம் வந்து இந்த கல்லூரியை வந்து மையப்படுத்தி நடந்ததுனால தான் இந்த அலிகார் இயக்கம் அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய முஸ்லீம்களோட கல்வி வரலாற்றிலேயே இந்த கல்லூரி தான் ஒரு மைல்கல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது 1920 என்ன ஆகுதுன்னா தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908 நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டதுடன் தொடர்புடைய கிளர்ச்சி எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முண்டா கிளர்ச்சி. அடுத்து, சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, சென்னை வாசிகள் சங்கம்னா 1854 கரெக்டு. கிழக்கிந்திய அமைப்புனா 1866.
ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் கரெக்ட். அடுத்து தக்கான கலவரங்கள்னா 1875. ஸோ அப்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 3 இணைகள் சரியாக இருக்குது. கவனிங்க, இதில் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்குவோம். சென்னை மகாஜன சபைனா ஸோ அதாண்டா ஆண்டு எப்போனா 1884. பூனா சர்வஜனிக் சபா எம்ஜி ரானடே உடையது, அது எப்போன்னு பார்த்தோம் 1870. இதுவே பம்பாய் மாகாண சங்கம்னா 1885. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கருநீல சாய கிளர்ச்சிக்கான முதன்மை காரணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆங்கிலேய முகவர்களோட சுரண்டல் நடைமுறைகள் தான். ஓகே, அடுத்து 1857 கழகம் தொடர்பான சரியான கூற்றை தேர்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பசு மற்றும் பன்றி கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட பசை புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட குண்டு பொதியுரையில் பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கொண்டனர். சரிதான். மார்ச் 29 மங்கள் பாண்டே அப்படிங்கிற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். கரெக்டு. ஸோ கவனிங்க, புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டா கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்த வதந்திகள் தான் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிக்கு காரணமாக அமைஞ்சுது. அது வந்து பசு பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட பசையை, அந்த கிரீஸை வந்து இது பண்ணி தான் அந்த புதிய குண்டு பொதியுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வதந்தி வந்தது. சிப்பாய்களுக்கு இடையில் பெரும் சந்தேகம் ஏற்படுது. அதை நிரப்பும் அந்த குண்டு இருக்குல்ல, அந்த குண்டை வந்து துப்பாக்கியில் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே இருக்க உரையை வந்து வாயில தான் வந்து கடிக்கணுமா. இதில் என்ன பிரச்சனைனா, பசுவை இந்துக்கள் வந்து ரொம்பவே புனிதமாக நினைப்பாங்க. ஸோ அந்த பசு கொழுப்பில் வந்துருக்கிறதும் ஸோ அது உண்மைதான். அது அவங்க கொண்டு வந்தாங்க அந்த ரக துப்பாக்கியை இனவெறியை வந்து இது பண்ணுறதுக்காக. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு பன்றி அப்படின்னா ஆவாது. ஓகேவா? ஸோ அப்போது இது என்ன ஆகுதுன்னா, அது அந்த மேலுரையை வாயால் கடிச்சு இது பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அருவருப்பான விஷயமா இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, மார்ச் 29 மங்கள் பாண்டே அப்படிங்கிற பெயர் கொண்ட சிப்பாய் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஐரோப்பிய அதிகாரியை தாக்குறாரு. கைது செய்யறதுக்கு உத்தரவிட்டும் அவருடைய சக சிப்பாய்கள் வந்து மங்கள் பாண்டேவை கைது செய்யறதுக்கு மறுத்துட்டாங்க, முடியாதுன்னு. மங்கள் பாண்டேவும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்படுறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுக்கு இடையில, அதாவது சிப்பாய்களுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆத்திரம் வந்து அதிகரிக்குது. ஸோ அதிகரித்து வந்த நாட்களில் அவங்க வந்து அவங்களுக்கு கீழ்ப்படையறதுக்கு மறுத்துட்டாங்க. ஸோ அதனால் பல நிகழ்வுகள் வந்து அதிகரிச்சுது. கலவரம், பொருட்களை வந்து தீயிட்டி கொளுத்துறது, இந்த மாதிரி நிறையா வந்து அம்பாலா, லக்னோ, மீரட் இந்த இராணுவ குடியிருப்பு பகுதிகளெலாம் நிகழ்ந்ததாக தகவல் வந்து வெளியானுச்சு. ஓகே, ஸோ அப்போ இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. பின்வருவனவற்றில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எதனுடன் தொடர்புடையவர்? இதில் எதிலோட தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. 1925 முதல் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டதற்கான பெருமை இவரையே சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து கிடையாது. விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் தான் இவங்க பங்காற்றியாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 3. 1867 பம்பாயில் பிரம்ம சமாஜத்தை போலவே நிறுவப்பட்ட சீர்திருத்த இயக்கத்தோட பெயர் என்ன? ஸோ என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜத்தோட ஒரு கிளை அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 இந்த அமைப்பு வந்து நிறுவப்பட்டுச்சு. இதை நிறுவியவங்க யாருன்னா ஆத்மராங் பாண்டுரங். அவங்களுடைய காலகட்டம் என்னன்னா 1825 1898 வரைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சமாஜத்தில் 2 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்க தான் யாருன்னா ஆர்சி பண்டார்கரும் எம்ஜி ரானடேவும். ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, பின்வரும் செயல்பாடுகளில் எவை பிரார்த்தனை சமாஜத்தின் உறுப்பினர்களால் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு கடவுள் வழிபாடு, குழந்தை திருமணத்துக்கு கண்டனம், சமபந்தி மற்றும் ஜாதி மறுப்பு திருமணங்கள், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரோட முன்னேற்றம் எல்லாமே. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1, 2 மற்றும் 4. அடுத்த தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதியோட நூல் சத்யார்த்த பிரகாஷ் கரெக்டு. மகாதேவ கோவிந்த ரன்னடே இவர் வந்து பூனா சர்வஜனிக் சபாவை 1870 தொடங்கினார். இதுவும் கரெக்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேதங்களுக்கு திரும்புவோம், இது தவறு. இது வந்து வேதங்களை நோக்கி திரும்பி செல், வேதங்களை நோக்கி செல், வேதம்னு வந்துட்டாலே அது யாருடைய தொடர்புனா ஆரிய சமாஜத்தோட தொடர்புடையது. ஸோ இது தவறு. ஆரிய சமாஜம் சுத்தி இயக்கம் கரெக்ட்.
ஸோ இப்போ தவறானது ஆப்ஷன் சி. அடுத்து விதவை மறுமண சங்கம் மற்றும் தக்கான கல்விக் கழகத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே தான். யாரை சொல்கிறாங்கன்னு தெரியுதா? எம்ஜி ரானடே. இது 1861, தக்கான கல்விக் கழகம் 1884. ரைட். ராஞ்சியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உலுகுலன் கிளர்ச்சி. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1824ஆம் ஆண்டு இவர் வேதாந்தத்தின் ஒரு கடவுள் வணங்கும் கொள்கைகளை பரப்புவதற்காக கல்கத்தாவில் ஆத்மீய சபாவை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். இவர் ஒரு புதிய மதத்தை நிறுவ விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் தவறு, சரியானது கேட்டிருக்காங்க இல்லையா, செகண்ட் தான் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும். ஓகேவா? ஸோ 1815 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து 1815 வரணும். 1815 தான் இவர் வந்து வேதாந்தத்தோட ஒரு கடவுள் வணங்கக்கூடிய கொள்கைகளை பரப்புறதுக்காக கல்கத்தாவில் ஆத்மீய சபாவை தோற்றுவிச்சிருப்பாரு. ஸோ இந்த ஆண்டு வந்து தப்பு. ராஜாராம் மோகன் ராய் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்திய மறுமலர்ச்சியோட தந்தைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நவீன இந்தியாவோட தந்தைன்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரம்ம சமாஜத்தை எப்போ நிறுவினாரு? 1828. ஸோ அது இவருடையது முக்கியமானது. ஸோ சதி ஒழிப்புக்காக வில்லியம் பென்டிங் பிரபுவோட 1829 உடன் இருந்திருப்பார். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 1907 இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வு முதல்ல எங்கு திட்டமிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி, பூனா. அடுத்து 1884 மதராஸில் பிரம்மஞான சபையோட கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? ஸோ ஃபுல் நேம் என்னன்னா ஆலன் ஆக்டவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமை பணி இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு பணி நிறைவு பெற்ற ஒரு இந்திய குடிமை பணி அதிகாரி தான் இவர் டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபையோட கூட்டம் ஒன்றுக்கு தலைமை ஏற்கிறாரு. இந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது அது பற்றி விவாதிக்கப்படுறப்போ இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குறது அப்படிங்கிற கருத்து இந்த கூட்டத்தில் தான் உருவாகுது. ஸோ பிரம்மஞான சபைக்கான கூட்டத்துக்கு இவர் தலைமை தாங்குறாரா? ஸோ அந்த கூட்டம் நடக்கும்போது தான் இந்த கருத்து அப்படிங்கிறது உருவாகுது, இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஏஓ ஹியூம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை தவிர இந்த அமைப்பை உருவாக்கிய முக்கிய உறுப்பினர்களா, ஸோ இவர் வந்து உருவாக்குறாரு. இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கிய உறுப்பினர்களாக யார் இருந்தாங்கன்னா WC பானர்ஜி இருக்காருல்ல, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் தலைவராக இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்படுறார். உருவாக்கியவர் ஏஓ ஹியூம். இதுக்கு முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னா WC பானர்ஜி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஜாம் செட்ஜி நுசர் வஞ்சி டாடா அப்படிங்கிறவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. பின்வருவனவற்றில் கர்சனின் அறிக்கையின்படி வங்காள பிரிவினைக்கான காரணங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வங்காளத்திற்கு சுமை குறைவுன்னு சொல்லி கொண்டு வந்தது. அடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா அஸ்ஸாமோட முன்னேற்றம் அப்படின்னு சொன்னது. ஸோ இது 2 தான் காரணமாக இருந்துச்சு. ஒன்றும் அடுத்து 3 டிசம்பர் 1903 வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி இந்தியாவோட பிரதேச மறு விநியோகம் தொடர்பான குறிப்புகளில் ஒரு திட்டத்தை வந்து கர்சன் வந்து பிளான் பண்ணியிருந்தார். என்னன்னா அதுதான் பின்னாடி ரிஸ்லி அறிக்கை அப்படின்னு சொல்லி அந்த பேரில் வெளியிடப்பட்டுச்சு. இந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வங்காள பிரிவினைக்கு ஆதரவாக 2 காரணங்களை சொன்னிச்சு. ஒன்று, வங்காளத்துக்கு சுமையை குறைக்கிறது. அடுத்து அஸ்ஸாமுக்கு முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. எப்படி இருந்தாலும் இந்த திட்டம் அப்படிங்கிறது ஆங்கிலேய அதிகாரிகளோட ஐரோப்பிய வணிகர்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் உண்மையாலுமே வந்து தீட்டப்பட்டிருந்துச்சு. ஸோ எதை கொண்டு வந்தாலும் ஆங்கிலேயர்களோட நலனுக்காக தான் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படிங்கிற செய்திகள் வந்து மறைக்கப்பட்டு இந்த மாதிரி பிளானை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ வங்காளம் வந்து 2 மாகாணங்களாக பிரிக்கணும். புதிய கிழக்கு வங்காளமும் அஸ்ஸாமும் சிட்டகாங், டாக்கா, தீப்ரேவில் இருக்கக்கூடிய ராஜசாகி மலையோட சில பகுதிகள், அஸ்ஸாம் மாகாணம் மற்றும் மால்டா இதை வந்து உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து கர்சன் பிரபு
சிஐடி எனப்படும் குற்ற உளவுத்துறை எந்த ஆண்டில் உருவாக்குனாரு? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் பி 1903. பின்வருபவர்களில் சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்று விளக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜி சுப்பிரமணியம். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா, இது 1885 டிசம்பர் 28 கல்கத்தாவில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பம்பாயில் உருவாக்கப்பட்டது. ஸோ அதனால் இதுதான் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் இ. WC பானர்ஜி முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டது முதல்ல நம்ம பார்த்துட்டோம். உறுப்பினர்களில் 3 ஒரு பகுதியினர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களாக இருந்தாங்க. கரெக்டு. இது சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியே முற்றிலுமாக பிரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சது. கரெக்டு. ஓகே. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் வந்து 1870 பம்பாய் மாநகராட்சியோட கழகத்துக்கோ நகர சபைக்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து வந்து பாருங்க, இவர் 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் கரெக்ட். அடுத்து இவர் வந்து 4 முறை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 தான் சரியானது. அடுத்து கவனிங்க, இஸ்லாமை அதனுடைய ஆதி தூய்மைக்கு அழைத்து செல்லவும் அதன் உயிரை உருக்குலைத்து கொண்டிருப்பதாக அவர்கள் கருதிய சில மூட பழக்கங்களை முடிவுக்கு கொண்டு வர விரும்பிய இயக்கம் எது அப்படின்னா வஹாபி. உதைய பார்த்துட்டோம்ல. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து கவனிங்க, அடுத்து பின்வருவனவற்றில் மதராஸ் மாகாணத்தில் சுதேசி கூட்டங்கள் நடைபெறும் இடங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, தாம்பரமும் மூர் மார்க்கெட் இது 2 தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மெரினா கடற்கரையும் மூர் மார்க்கெட். ஸோ இது தாம்பரத்தில் நடக்காது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஆங்கிலத்தில் வந்து சொற்பொழிவாற்றணும் அப்படிங்கிறதுல இருந்து வட்டார மொழியில் சொற்பொழிவு நிகழ்த்துறது அப்படிங்கிற மாற்றம் வந்து ஏற்பட்ட இந்த காலத்தில் ஒரு வளர்ச்சி வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ ஆங்கிலத்தில் சொற்பொழிவாற்றணும் அப்படிங்கிறத மாதிரி வங்காளத்தில் சொற்பொழிவாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்றம் ஏற்பட்டுச்சு. இது தமிழ்நாட்டோட வெகுஜன அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினுச்சு. ஆங்கிலமே கஷ்டம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழியில் வந்து இது பண்ணணுமா அப்படிங்கிற இது வந்து, அதாவது ஆங்கிலத்தில் இருந்து வட்டார மொழி அப்படிங்கிறது ஈஸி. ஸோ அப்போ ஆங்கிலத்துக்கு இது பண்ணப்போ வட்டார மொழியில் வந்து சொற்பொழிவு நிகழ்த்துறதுங்கிற மாற்றம் தானே. சரி, தாக்கத்தை ஏற்படுத்துது. மெரினா கடற்கரையில் சுதேசி கூட்டங்கள் வந்து நடைபெறது வழக்கமாக காணக்கூடிய காட்சியாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து நடைபெறக்கூடிய மற்றொரு இடம் தான் மூர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். 1905 7 வரைக்கும் இந்த காலப்பகுதியை சேர்ந்த காவல்துறை அறிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை ஆபத்தானவர்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து ஆட்சிக்கு எதிரானவை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பொது இடங்களில் ஐரோப்பியர்கள் வந்து மாணவர்களால் வந்தே மாதரம் அப்படிங்கிற முழக்கத்தோட வாழ்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஓகே. ஸோ அதனால் மெரினா கடற்கரையும் மூர் மார்க்கெட்டும் ஃபேமஸான இடம். பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை எப்போது ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1843. பின் வருபவனவற்றில் சீர்திருத்த இயக்கம் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அடுத்து அலிகார் இயக்கம்லாம் சீர்திருத்த இயக்கம்ல வரும். தியோபந்த் இயக்கம் வந்து இது ஒரு மீட்டெடுப்பு இயக்கம். ஓகே. ஸோ மீட்பு இயக்கம்னு சொல்லுவோம். அப்போ இது இதில் வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. பிப்ரவரி 1852 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. 1852 பிப்ரவரி 26 எக்ஸாக்டாக இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே. அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, 1860 கல்கத்தாவில் அரசால் ஒரு தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. 1905 முதலாக இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலை வந்து ஒன்று கான்பூரில் அமைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. ஓகேவா. 1882 லக்னோவில் தான் முதல்ல காகித ஆலை அப்படிங்கிறது இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிற பெயரால் அமைக்கப்பட்டிருக்கும். இதை கண்டினியூஸாக வச்சு தான் ஐரோப்பியர்களால் இதகர் காகித ஆலையும் பெங்கால் காகித ஆலையும் நிறுவப்பட்டிருக்கும். ஓகே. அடுத்து 1904 மதராஸ் நகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கியிருக்கும்.
இது ரொம்ப முக்கியம். 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படுது. 1860 கான்பூரில் தான், அதாவது கான்பூரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து 1905 ஃபஸ்ட்டு இந்தியருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தேசிய தோல் பதனிடும் சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் என்ன வரும்னா கல்கத்தா வரும். அப்படி இன்டர்சேஞ்ச், மேலே இங்கே கான்பூர் போகணும், இங்கே கல்கத்தாவில் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்து ஸோ அப்போ தவறானது ஆப்ஷன் சி ரெண்டுமே. இந்திய பணியாளர் சங்கம் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இது கோபாலகிருஷ்ண கோகலேவால் நிறுவப்பட்டது கரெக்டு. இது பல்வேறு ஜாதி, பிரதேசங்கள், மதங்கள் ஆகியவற்றை சேர்ந்த இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி வழங்க உருவாக்கப்பட்டது கரெக்டு. பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதல் மதச்சார்பற்ற அமைப்பாகும் கரெக்டு. ஸோ அப்போ இதில் தவறானது ஆப்ஷன் டி, இது வந்து கிடையாது. அதாவது 4வது கூற்று கிடையாது. இந்த அமைப்போட தலைமையகம் வந்து மும்பையில் இருந்துச்சு அப்படிங்கிறது தவறானது. ஓகேவா? ஸோ இந்த அமைப்போட தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோட பூனாவில் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் இது தவறானது. அதே மாதிரி இது வந்து தவறாக இருக்குது, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிளைகள் தான் மும்பை, அலகாபாத், நாக்பூர்லாம் இருந்துச்சே தவிர தலைமையிடம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவோட பூனாவில் தான் இருந்துச்சு. அப்போது சரியானதுங்கிறது ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாதாபாய் நெவ்ரோஜி. அடுத்து 1906 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாதாபாய் நெவ்ரோஜி. இதுவும் பார்த்துட்டோம். அடுத்து பின்வருவனவற்றில் இந்திய தேசிய இயக்கத்தில் தீவிரவாதம் தோன்றுவதற்கான காரணங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, 1896 to 97 ஆண்டில் தோன்றிய பஞ்சம் மற்றும் பிளேக் நோய் கரெக்டு. 1904 to 5 நடைபெற்ற ரஷ்ய ஜப்பானிய போரும் கரெக்டு. வங்க பிரிவினை 1905 வந்தது. ராச துரோக சட்டமும் அதிகாரிகள் ரகசிய காப்பு சட்டமும் எல்லாமே காரணம் தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 1906 இந்திய அரச பிரதிநிதியாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 2ஆம் மின்டோ பிரபு வந்து இருந்திருப்பாரு. 1905 to 1910 வரைக்கும் மின்டோ வந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாகவும் வைஸ்ராயாவும் இருந்திருப்பாரு. நவம்பர் 1905 எப்போ நவம்பர் 1905 அவர் வந்து கர்சன் பிரபுவுக்கு அப்புறமா பதவி ஏற்றிருப்பார். ஸோ இவர் போனதுக்கப்புறம் இந்த 1905 to 1910 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ இவர் காலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள்லாம் என்ன? இவர் வந்து அரசு பிரதிநிதியால் இருந்திருக்காருல்ல, அப்போ நடந்த நிகழ்வுலாம் என்னென்னா 1907 நடந்த சூரத் காங்கிரஸ் பிளவு, முஸ்லீம் லீக் வந்து நிறுவுறது, இந்திய கவுன்சில் சட்டம் 1909 கொண்டு வந்தது. இது எல்லாம் இவருடைய முக்கிய நிகழ்வுகள். எந்த ஆண்டு சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்ரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக ஆனார்? ஸோ இதை பார்த்தோம் இல்லையா, ஆப்ஷன் பி 1904. சுதேசி சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா 1872 எது மூலிமா பிரபலம் அடைஞ்சது அப்படிங்கிறது கொஸ்டின். ஆப்ஷன் பி மகாதேவ் கோவிந்த ரணடேவல் அவங்க தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுதேசினா அதோட பொருள் என்ன அப்படின்னா ஒருவரோட சொந்த நாடு அப்படிங்கிறது தான். இந்த தத்துவத்தோட தோற்றம் அப்படிங்கிறது 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த ரணடே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கண்டினியூஸாக செஞ்ச சொற்பொழிவுகள் மூலிமா இந்த சிந்தனையை வந்து பிரபலப்படுத்தி இதில் இருந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம். ரானடேவோட கருத்துப்படி ஒருவரோட சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு அந்த பொருட்களோட பயன்பாடு வந்து குறைவான மனநிறைவை வந்து கொடுத்தப்பையும் முன்னுரிமை வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட்டு பாப்னா கழகம். ஸோ பாப்னா கழகம்னா 1873 to 76 வரைக்கும். தக்கான கலவரம் முதைய பார்த்தோம் 75. அடுத்து கித்தூர் எழுச்சி அப்படிங்கிறது, ஸோ இது வந்து 1824. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சன்னியாசி கிளர்ச்சி 1763 1800 வரைக்கும். கட்டபொம்மன் புரட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1700. ஸோ இவரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1799 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து செகண்டு இது, அடுத்து தேர்டு இது, ஃபோர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது, ஃபிஃப்த்து 1875. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 45312. அடுத்து கவனிங்க, பின்வருவனவற்றில் எது தேசியவாதத்தின் ஆரம்ப கட்டத்தில் அரசியல் மத இயக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கீர் எழுச்சி, சன்னியாசி எழுச்சி, பாகல்
பாந்திஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். வஹாபி கிளர்ச்சி எந்த ஆண்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 1827. ஓகே, வஹாபி கிளர்ச்சினா என்னென்னு முன்னாடியே பார்த்தோம். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, பிரிட்டிஷ் இந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறது லண்டனில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. பிரிட்டிஷ் இந்திய கழகம் அப்படிங்கிறது லண்டனில் நடந்தது தான் கரெக்டு. இந்திய கழகம் கல்கத்தா தவறு. நில உரிமையாளர்கள் கூட்டமைப்பு பம்பாய் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? ஸோ வந்து கவனிங்க. ஸோ அப்போது இதுக்கு சரியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, பிரிட்டிஷ் இந்திய கழகம் அப்படிங்கிறது தான் சரியானது. நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, அடுத்து கொஸ்டின் நம்பர் 88. இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து WC பானர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 3வது தலைவராக இருந்திருப்பார். அடுத்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள், இயக்கமும் தலைவரும். வஹாபி கிளர்ச்சி டிடுமீர், பராசி இயக்கம் தொடர்புடையது டுடுமியான், சந்தால் கிளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கனு அப்படிங்கிறவர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 213 அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இதில் வந்து கவனிங்க, வஹாபி கிளர்ச்சியை பற்றி வந்து பார்த்துட்டோம். பராசி அப்படின்னா என்ன? பராசி இயக்கம் அப்படின்னா இதுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹாஜி சரியத்துல்லா அப்படிங்கிற ஒரு ஆள் 1818 இந்த பராசி இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து 1839 இந்த ஹாஜி சரியத்துல்லா இறந்ததுக்கப்புறம் இந்த கிளர்ச்சிக்கு அவருடைய மகனாக இருக்கக்கூடிய டுடுமியான் அப்படிங்கிறவர் தலைமையேற்று நடந்திருப்பார். வரி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறத இவரோட கொள்கையாக இருந்திருக்கும். ஸோ விவசாயிகளுக்கு வேண்டி கொண்டிருப்பார் டுடுமியான். அடுத்து வேறு என்ன? சந்தால் கிளர்ச்சி. சந்தால் கிளர்ச்சிங்கிறது 1855 சித்து கனு இந்த 2 சாந்தலர் சகோதரர்களால் இந்த கிளர்ச்சி வந்து தலைமையேற்று நடத்தப்பட்டிருக்கும். ஸோ இவங்க வந்து கடவுள்கிட்ட இருந்து தேவ செய்தி கிடைத்ததாக வந்து அறிவித்து இவங்க 2 பேரும் தலைமையேற்று நடத்திருப்பாங்க. ஸோ அடுத்து கவனிங்க, பண்டித ராமாபாய் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவர் வந்து ஆரிய மகிழா சபையை நிறுவினாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ படிக்க முடியாத இருந்த காலத்தில் படித்து பண்டிதராக இருப்பாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பெற்றோர்கள் இறந்ததுக்கப்புறம் இவங்க சகோதரரும் வந்து வெளியில் வந்திருப்பாங்க, வெளியே வேறு இடத்துக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் இவங்க அண்ணா சகோதரருமே இறந்துருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழ் ஜாதியினர் ஒருத்தரை வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஸோ திருமணம் செஞ்சு கணவரும் இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சபைகள் தொடங்கியிருப்பாங்க. அதில் ஆரிய மகிழா சபை அப்படிங்கிறத ஒன்று தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விதவை பெண்களுக்கான முக்தி இயக்கத்தையும் தொடங்கினாங்க. கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2. பின்வரும் எந்த காரணத்துக்காக சாந்தாள்கள் தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர நிர்பந்திக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா ஆப்ஷன் சி, நிரந்தர குடியிருப்புகள். அடுத்து கூற்று, அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதிகளில் இருந்து வெளியேற்றுதல் போன்றவை கோல் இனத்தவரிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. காரணம், சோட்டா நாக்பூர் பகுதியோட அரசர் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் வசூலிக்கக்கூடிய பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போர்கிட்ட குத்தைக்கு கொடுத்துட்டாரு. கரெக்டாக? ஸோ அதனால தான் இந்த கோல் கிளர்ச்சியை ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு பார்த்தோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். கீழ்கண்டவற்றுள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரிப்பன் பிரபுவின் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, தொழிற்சாலை சட்டமும் உள்ளாட்சி அரசாங்கமும் வில்லியம் ஹண்டர் ஆணையம் இது மட்டும்தான். ஸோ இவர் வந்து ஆட்சி காலம் 1880 84 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ அப்போ இது 3 தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ வட்டார மொழி பத்திரிகை சட்டம்ங்கிறது ரத்து தான் செய்யப்பட்டிருக்கும் 1882. இவங்க தொடங்கப்பட்டவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து தொழிற்சாலை சட்டம்ங்கிறது 1881. உள்ளாட்சி அரசாங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா 1882. வில்லியம் ஹண்டர் ஆணையம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1882 தான். ஓகேவா? அதாவது கல்வி ஆணையம் நியமனம் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அப்போது சரியானதுங்கிறது ஆப்ஷன் டி, 2, 3, 4. ரக்னுமாய் மச்தயாசனன் சபா பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இது பர்துன்ஜி நௌரஜியால் ஏற்படுத்தப்பட்டது. கரெக்டு தானே? ராஸ்து கோப்தார் அப்படிங்கிறதான் தாரக மந்திரம், இதுவும் பார்த்தோம். குழந்தை திருமணம், ஜோதிடத்தை பயன்படுத்துதல், இது 2ஐயும் எதிர்த்தனர். கரெக்டு. ஸோ அப்போ தவறானது எதுவும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்து கூற்று,
தாதாபாய் நெவ்ரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரொமேஷ் சந்திர தத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய இந்த விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றினார்கள். காரணம், இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்வதுதான் பிரிட்டிஷாரிடம் வளத்துக்கு அடிப்படையானது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடையாக உள்ளது என்று அவர்கள் முடிவு செய்தனர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம். ஆனந்த மடம் நாவல் பின்வரும் எந்த கிளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் டி, சன்னியாசி கிளர்ச்சி. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் சன்னியாசி கிளர்ச்சி, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, கூற்று கூர்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் போன்ற இந்து அல்லாத குழுக்கள் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியமர்த்தப்பட்டனர். காரணம், பிரிட்டிஷ் பேரரசானது 1857 ஆண்டின் பெருங்கலகம் போன்று ஒரு கலகம் மீண்டும் எதிர்காலத்தில் ஏற்படுவதை தவிர்க்க விரும்பியது. கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் ரெண்டும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். பைக்கா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, 1817 இது பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. இதோட முக்கிய தலைவராக பசி ஜகபந்து பித்யாதரும் முகுந்த தேவாவும் தீனபந்து சந்திராவும் இருந்தாங்க. அடுத்து ஃபைனல் கொஸ்டின், 1857 ஆண்டு பெருங்கலகத்தின் போது பின்வரும் எந்த காரணங்களால் இந்திய கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வி அடைந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஆயுதங்கள் கிடைக்க பெறாமை, அடுத்து கிடைக்க பெறாமல் இருந்தது, அமைப்பாற்றல் இன்மை, ஸோ கரெக்டான அமைப்பு இல்லை, தலைமை கரெக்டாக இல்லை, ஒழுக்கமின்மை, உதவியாளர்களால் காட்டி கொடுக்கப்பட்டது, ஸோ நிறைய வசதிகள் இல்லை. ஸோ இது எல்லாமே தான் காரணமாக இருந்துச்சு. ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக ஐஎன்எம்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னாலும் டெலகிராம் சேனலின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ வீக்லி என்னென்ன ஸ்கெடியூல்ஸ்க்கான என்னென்ன வீடியோஸ் வருமோ அது கண்டிப்பாக கட்டாயமாக வரும். நீங்களும் கண்டிப்பாக கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.